Hello friends, welcome to Learners Forum. இந்த வீடியோல இருந்து நம்ம body plot ஓட introduction ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாகவே ஸ்டெபிலிட்டி அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை டிஃபைன் பண்றதுக்கு நம்ம நிறைய மெத்தட்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ அந்த லிஸ்ட்ல நமக்கு RH criteria, ரூட் லோக்கஸ், body plot, Nyquist plot அப்படின்னு இருக்கும். ஸோ இதுல இந்த RH criteria மெத்தட் வந்து நமக்கு க்ளோஸ்ட் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் இந்த மெத்தடை நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ இதுல வந்து நமக்கு டைரக்ட் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஆனா மத்த மெத்தட்ஸ் ஆன ரூட் லோக்கஸ், போடே பிளாட், நைக்வஸ்ட் பிளாட் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இன்டைரக்ட் ஸ்டெபிலிட்டி வந்து நமக்கு இது மூலமா கிடைக்கும். ஸோ ஜென்ரலா இந்த போடே பிளாட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல நமக்கு ரெண்டு விதமான பிளாட்ஸ் கிடைக்கும். ஒன்னு வந்து மேக்னிடியூட் பிளாட், இன்னொன்று வந்து ஃபேஸ் பிளாட். இந்த ரெண்டு பிளாட்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலாவே நம்ம எப்பவுமே எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல நம்ம லீனியரா இருக்க வேல்யூஸ் தான் எடுத்திருப்போம். ஆனா இங்க வந்து நம்ம நான் லீனியர் ஸ்கேல தான் கன்சிடர் பண்ண போறோம். ஸோ நமக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் டெசிபல்ஸ்ல, அதாவது செமிலாக் ஸ்கேல நமக்கு இங்க கிடைக்கும். ஸோ இதுதான் பேசிக்கா இருக்கிற டிஃபரன்ஸ் மற்ற மெத்தட்க்கும் இந்த போடே பிளாட்டுக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இட் இஸ் யூஸ் டு ட்ரா த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ கொடுத்துருக்க ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸை வந்து நம்ம இந்த போடே பிளாட் வச்சு ஸ்கெச் பண்ணலாம். செகண்ட் வந்து it determines stability and relative stability. நெக்ஸ்ட் ஃபேஸ் மார்ஜின் அண்ட் கெயின் மார்ஜின் எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதை பற்றின டீடைல் வீடியோஸ் எல்லாமே நம்ம திருப்பியும் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக என்ன அவுட்லைன் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் நம்ம பார்த்த இந்த கெயின் மார்ஜின் அண்ட் ஃபேஸ் மார்ஜினுடைய வேல்யூ அதிகமாக இருக்கும்போது நமக்கு ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்லோ ஆயிடும். அண்ட் அதே மாதிரி இப்போ ஆப்போசிட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கெயின் மார்ஜின், ஃபேஸ் மார்ஜின் வேல்யூ நமக்கு கம்மியாக இருக்கும்போது நமக்கு ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் சிஸ்டம் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆசிலேட்டரியாக இருக்கும். ஸோ ஜென்ரலைஸ்டாக இதனுடைய ஆப்டிமம் வேல்யூஸ், அதாவது கரெக்டாக இந்த வேல்யூஸ்குள்ளே மெயின்டைன் ஆகும்போது மட்டும்தான் நமக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ கெயின் மார்ஜின் வேல்யூ நமக்கு 5 to 10 டெசிபல்ஸ் இருக்கணும். அண்ட் ஃபேஸ் மார்ஜின் வேல்யூ நமக்கு 30 to 40 degrees இருக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரெண்டு இம்பார்ட்டன்ட் பராமீட்டரை பார்க்கலாம், டிகேட் அண்ட் ஆக்டேவ். ஸோ டிகேட் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சில இருந்து செகண்ட் ஃப்ரீக்வன்சிக்கு வந்து என்ன ரிலேஷன் இருக்கும் அப்படின்னா ஸோ ஒமேகா 2 is equal to 10 omega 1 அப்படி இருக்கும். ஸோ ஒமேகா 1ஓட வேல்யூ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் ஒமேகா ஸ்கேல்ல ஒமேகா 2ஓட வேல்யூ வந்து 10 டைம்ஸ் ஆஃப் ஒமேகா என் வேல்யூ தான் நமக்கு இங்க ஒமேகா 2ல கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி ஆக்டேவ் எடுத்துட்டோம் அப்படின்னா செகண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் தி வேல்யூ ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்குமா இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 decibels per decade வந்து 6 decibels per octaveக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் ரிலேஷன் பிட்வீன் டிகேட் அண்ட் ஆக்டேவ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல சில நேரத்தில் தியரிட்டிக்கலாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எப்படி ஒரு போடே பிளாட்டை ட்ரா பண்றது, அதுக்கான பேசிக் ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், அதாவது ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் g of s into h of s அப்படின்னு இருக்கும். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எஸ்க்கு பதிலாக j ஒமேகா அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்க்கு அப்புறமா இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி மாறும் அப்படின்னா g of j omega into h of j omega அப்படின்னு மாறும். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நம்ம இப்போ மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். அதாவது மாடுலஸ் ஆஃப் g of j omega h of j ஒமேகாவை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப கண்டுபிடிச்சிருக்க இந்த மேக்னிடியூட இன் டர்ம்ஸ் ஆஃப் டெசிபல்ஸ்ல நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அதாவது 20 லாக நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இதுக்கு 20 log ஆஃப் மாடுலஸ் ஆஃப் GH ஆஃப் J ஒமேகா அப்படிங்கிறது தான் நம்மளோட தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப்பை என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். அதாவது ஆங்கிள் ஆஃப் G ஆஃப் J ஒமேகா H ஆஃப் J ஒமேகாவை கண்டுபிடிக்கணும். அண்ட் அதில் ஸ்லோப் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ D ஆஃப் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா y ஆக்சிஸ்ல நம்ம என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம 20 லாக் வேல்யூவை எடுத்திருப்போம். ஸோ டி ஆஃப் 20 லாக் ஆஃப் ஒமேகா அப்படின்னு நமக்கு நியூமரேட்டர்ல இருக்கும். அண்ட் டிவைடர் பை டினாமினேட்டர்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக ஸ்லோப்புக்கு எக்ஸ் ஆக்சிஸ் எடுப்போம். இங்கே நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ஒமேகா இருக்கும். ஸோ இந்த ரேஷியோவை எடுத்து நம்ம ஸ்லோப் வேல்யூவை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதில் ஃபார்ம் பண்ணியிருக்க ஆங்கிள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்து இந்த பேசிக்ஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம போடே பிளாட்டை ட்ரா பண்ணலாம். அதாவது மேக்னிடியூட் பிளாட் தனியாக, ஃபேஸ் பிளாட் தனியாக நம்ம ஸ்கெச் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த பார்த்த ஸ்டெப்ஸை வச்சு நம்ம ஒரு சில ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு ஜென்ரலாகவே இந்த வேல்யூ எப்படி இருக்கும், போடே பிளாட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஸ்கெச் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதனுடைய இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸாக நம்ம ஃபைனலைஸ்டாக சம்மரைஸ் பண்ணலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனாக நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் g of s into h of s is equal to k divided by s plus 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா இதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எஸ்க்கு பதிலாக ஜே ஒமேகா அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ g of j omega h of j omega is equal to k divided by sக்கு பதிலாக j omega plus 1 அப்படின்னு மாறும். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணிப்போம் அப்படின்னா மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். ஸோ g of j omega h of j omegaக்கு நம்ம மாடுலஸ் வேல்யூ எடுக்கணும், which is equal to mod of k divided by j omega plus 1. ஸோ இதனுடைய வேல்யூவா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா k divided by ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா ஜென்ரலா a பிளஸ் jb அப்படின்னு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா இதனுடைய மேக்னிடியூட் வேல்யூவா நமக்கு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இந்த வேல்யூவை நம்ம இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த மேக்னிடியூட் வேல்யூவை இன் டர்ம்ஸ் ஆஃப் டெசிபல்ல நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். அதாவது 20 log ஆஃப் இந்த வேல்யூவை எடுத்து நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு இங்கே ரிசல்ட் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா k divided by square root of omega square plus 1 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப்பா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபேஸ் ஆங்கிள் ஆஃப் GH which is equal to face of இங்க நமக்கு என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னா k divided by j omega plus 1 அப்படின்னு இருக்கு. ஸோ நியூமரேட்டர்ல நமக்கு எந்த வேல்யூமே இல்லை, ஸோ 0 அப்படின்ட்டு மாறும். டிவைடட் பை டினாமினேட்டர்ல tan இன்வர்ஸ் ஆஃப் b by a அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒமேகா பை 1 அப்படின்னு மாறும், which is equal to minus tan இன்வர்ஸ் ஆஃப் ஒமேகா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்த்த ஸ்டெப்ஸை ஒன்றா அப்ளை பண்ணி இந்த மாதிரி பராமீட்டர்ஸை கேல்குலேட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு கேஸ்க்கு பார்க்கலாம். ஸோ அதில் நமக்கு சில ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ செகண்ட் கேஸாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா g of s into h of s open loop transfer function is equal to k அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதே ஸ்டெப்ஸை இப்போ நம்ம 1 by 1 அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் g of j omega h of j omega which is equal to இங்க நமக்கு s terms எதுவுமே இல்லை, ஸோ k அப்படின்னு தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் வேல்யூ இப்போ நம்ம மாடுலஸ் ஆஃப் g of h of j omega கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நான் ஷார்ட்டா gh எழுதிருக்கேன். ஸோ மாடுலஸ் ஆஃப் k is equal to நமக்கு k அப்படின்னு கிடைக்கும். தேர்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்னிடியூட் இன் dB நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 20 log ஆஃப் மாடுலஸ் ஆஃப் k அப்படின்னு நமக்கு கிடைக்கும், which is equal to 20 log k. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப் ஆங்கிள். ஸோ ஆங்கிள் ஆஃப் GH is equal to இங்க நமக்கு எந்த டேர்ம்ஸுமே இல்லை, ஸோ 0 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். ஸ்லோப் which is equal to s அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ நியூமரேட்டர்ல பார்த்தீங்கன்னா d ஆஃப் 20 log ஆஃப் k அப்படின்னு நமக்கு கிடைக்கும், டிவைடட் பை d ஆஃப் log ஒமேகா அப்படின்னு நமக்கு டினாமினேட்டர்ல கிடைக்கும். ஏன்னா நம்ம நான் லீனியர் ஸ்கேல்ல தான் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம அதாவது ஜென்ரலா இப்போ நம்ம ஸ்லோப் எடுத்துக்கும் போது இது y ஆக்சிஸா இருக்கும், இது x ஆக்சிஸா இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம dx அப்படின்னு எடுத்துக்கலாம் அண்ட் இந்த பாயிண்ட்டை நம்ம dy அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்க ஃபார்ம் பண்ணியிருக்க ஆங்கிள் தீட்டா. ஸோ நமக்கு இந்த இடத்துல கிடைக்கிற வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா tan theta is equal to dy by dx அப்படின்னு நமக்கு ஸ்லோப் வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம மேக்னிடியூட் பிளாட் அண்ட் ஸ்பேஸ் பிளாட்டை நம்ம ஸ்கெட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேக்னிடியூட் பிளாட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்னிடியூட் அண்ட் இங்கே நமக்கு ஒமேகா வேல்யூஸ் பொறுத்து இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்னிடியூட் வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 20 log k அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கு கான்ஸ்டன்டா வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் 20 log k. இப்போ இதில் இந்த வேல்யூ ஆஃப் கேவை டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு இந்த மேக்னிடியூட் பிளாட் இருக்கும். ஸோ கேவோட வேல்யூ கிரேட்டர் தேன் 1 இருக்கும்போது, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஈக்குவல் டு 1 எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு என்ன ஆகும் 20 log 1 which is equal to 0 அப்படின்னு மாறும். ஸோ நமக்கு ஸ்கெட்ச் பார்த்தீங்கன்னா 0 ஆக்சிஸ் அதாவது இந்த லைன்ல நமக்கு இருக்கும். ஸோ கிரேட்டர் தேன் 1 கண்டிஷன்ல நமக்கு இங்க இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த போர்ஷன் இட் இஸ் கிரேட்டர் தேன் 1 அண்ட் சப்போஸ் கே வேல்யூ லெஸ் தேன் 1 இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்கெட்ச் இந்த மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபேஸ் பிளாட்டை ஸ்கெட்ச் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம ஃபேஸ் எடுத்துக்கலாம் அண்ட் இங்கே நமக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒமேகால இருக்கு. ஸோ நம்ம GH வேல்யூ ஆங்கிள் நமக்கு 0 டிகிரி அப்படின்னு கிடைச்சிருக்கு, விச் மீன்ஸ் நமக்கு 0 டிகிரி பாயிண்ட் அப்படிங்கும் போது இங்கே தான் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸோட வேல்யூ இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் கே. ஆனால் மேக்னிடியூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வேல்யூ ஆஃப் கே.
ஸோ நம்ம g of s into h of s is equal to k அப்படிங்கிற கண்டிஷன்ல நமக்கு கிடைச்சிருக்க ரிசல்ட்ஸ் இதுதான். மேக்னிடியூட் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வேல்யூ ஆஃப் k அண்ட் ஃபேஸ் வந்து இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் வேல்யூ k. இதே மாதிரி இன்னும் சில கேசஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.